நாட்டின் கணக்காய்வாளர் நாயகம் தொடர்பில் இன்னும் அரசாங்கம் சரியான முடிவை எடுக்க முடியாமல் உள்ளது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது கருத்து தெரிவித்த சாகர காரியவசம், நாட்டின் கணக்காய்வாளர் என்பது நாட்டின் நிதி எப்படி கையாளப்பட்டுள்ளது, அவற்றில் ஊழல் இடம்பெற்றுள்ளதா இல்லையா என்பது தொடர்பில் அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். ஆனால் இன்று நாட்டில் ஒரு கணக்காய்வாளர் இல்லை. அப்படி ஒரு நபர் இல்லாமல் நாடு செல்கின்றது. ஜனாதிபதி தனக்கு சாதகமான ஒருவரை கணக்காய்வாளராக நியமிக்க முயன்றார். ஆனால் நாட்டின் அரசியலமைப்பு சபை அதனை தோற்கடித்தது. அது சிறப்பான ஒரு விடயம். தற்போது கணக்காய்வாளர்கள் இல்லாமல் நாடு செல்கின்றது. மேலதிகமாக உள்ள கணக்காய்வாளர்கள் மூவரின் காலம் முடிவடைந்த பின்னர் நாட்டின் எந்த ஒரு கணக்காய்வாளரும் இல்லை. ஜனாதிபதி தனக்கு சாதகமான ஒருவரை நியமிக்க முயற்சிக்கின்றார். நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாமல் செய்ய வந்த அரசாங்கம் இன்று அதனை மறந்து செயற்படுகின்றது. எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் கணக்காய்வாளர் பதவியில் கை வைக்கவில்லை. அனுபவம் உள்ளவர்களை நியமித்து நாட்டை முன்கொண்டு சென்றது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல, அதிலும் கை வைக்க நினைக்கின்றார்கள். ஜனாதிபதிக்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள நினைக்கின்றேன். நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் கண்டிப்பாக 323 கொள்கலன்கள் தொடர்பில் விசாரணைகளை நடத்துவோம். அது ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிமல் ரத்நாயக்கவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அதனை விசாரித்து அதற்கான தக்க தண்டனையை வழங்குவோம். இது மொட்டின் பிரச்சனையோ அல்லது எதிரணியின் பிரச்சனையோ அல்ல. இது நாட்டின் பொதுவான ஒரு பிரச்சனை. எனவே இதற்கான தீர்வை உரிய முறையில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். නිසියාකාරයෙන් විගණනය කිරීමේ ක්‍රමවේදය හැකියාව මේ වන විට යටපත් කරමින් තියෙනවා. අනුර කුමාර දිසානායක ජනාධිපතිතුමා ඕනකමින්ම ඒ දේ කරමින් තියෙනවා. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.